ஹாய், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு. இப்போ நம்ம பெருமாள்பட்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகருக்கு வந்திருக்கோம். இந்த நகர் என்ட்ரன்ஸில் அசோசியேஷன் சாதனை பேனர் வச்சுருக்காங்க. வாங்க, அசோசியேஷன் தலைவர் நாகேந்திரன் சார் இருக்காங்க. சாதனை டீட்டெயில்ஸ் கேட்கலாம், வாங்க போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாய்ஸ் பேக் மட்டும் சார். சார் பேண்ட் வச்சிருந்த சாதனை எல்லாம் நிறைய இருக்குது. 2 ஆண்டுகள் நாங்க இந்த அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணி 2 ஆண்டுகள் ஆயிருக்கு. சரி சார். இந்த 2 ஆண்டுகள் இந்த சாதனைகள் சொல்லிட்டு ஒரு பட்டியலிட்டு இருக்கோம். இது என்ன விஷயம்னா, இந்த மாதிரி நேரம் செஞ்சாங்கன்னா நம்ம நகர் மட்டும் இல்ல, நாடும் நல்லா இருக்கும். இதெல்லாம் பணிகள் எல்லாம் செஞ்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செடிங்க வைக்கிறது முக்கியமான ஒரு தொண்டு மட்டும் கிடையாது, நம்ம அடுத்த சந்ததிகள் வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அவங்க நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா நம்ம செடிகளை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணணும். ஸோ நிறைய இடத்துல சுற்றுச்சூழல் மாசு அப்படின்ற எல்லா இது இருக்கு. ஆனால் நம்ம செடிங்க வச்சு வளர்க்கறதுனால இது எல்லாமே இது பண்ணும்போது மாசு கட்டுப்பாடு இதுவாகும். நமக்கு மட்டும் இல்லாமல் நல்ல ஆக்சிஜன் நல்ல இது கிடைக்கும். அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம ஒரு அசோசியேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இப்போ 2 ஆண்டுகள், இன்றுடன் 2 ஆண்டுகள் நிறைவடைகிறது. அதனால இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு சாதனைகளை இதுல விளக்கியிருக்கோம். நம்ம முதல்ல பார்த்தோம்னா, இப்போ இந்த நகருக்கு திருட்டு பயம் அதிகமா இருந்தது. திருட்டு பயம் அதிகமா இருந்ததால என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணும்போது, நம்ம காவல்துறையில இந்த மாதிரி திருட்டெல்லாம் அதிகமா இருக்கணும், நீங்க சிசிடிவி கேமரா போடக்கூடாது, ஏன்னா நீங்க ஒரு அசோசியேஷன் தலைவர் தானே, நீங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில நாங்க என்ன பண்ணிருக்கோம், சிசிடிவி கேமரா போடுறதுக்கான முயற்சியில எடுக்கும்போது நமக்கு காவல்துறையும் இதுல ரொம்ப கூடவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம்னா, என்னென்ன வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்றதெல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நம்ம போய் கேட்கும் போதெல்லாம் ரொம்ப கம்மியான விலையில இது பண்ணாங்க. பட் அவங்க சூஸ் பண்ணி நம்ம சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த இதுல எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஒரு 20 அடிக்கு 30 அடிக்கு வியூஸ் நல்லா பர்ஃபெக்டா தெரியும், யாரா இருந்தாலும் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன ஒரு இதுக்காக வச்சுட்டு, அதன் அடிப்படையில நம்ம நலசங்க நிர்வாகிகள்கிட்டையும் பேசிக்கிட்டு நம்ம நகர் மக்களும் இதுல ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு 1000 ரூபாய்ன்னு சொல்லி கொடுத்து இதுல எல்லாமே இது பண்ணி நம்ம நகருக்கு இப்போ சிசிடிவி கேமரா 16 கேமராக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் சாதனையாக அதைதான் கிடையாது. ஏனால் இதை வைத்த பிறகு இதை வச்சு கரெக்டாக ஓராண்டு நிறைவு பெற இதுல இருக்கும், தருவாயில் இருக்கிறது. ஆனா இதை வச்சதுல இருந்து நம்மளுடைய நகர்ல ஒரு திருட்டு கூட இது வரைக்கும் நடைபெறவில்லை. இது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக கருதுகிறேன். அது மட்டும் இல்லாம 2வது பாத்தீங்கன்னா, நம்ம ராதாகிருஷ்ணன்ல ஆர்ச் நுழைவாயில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நுழைவாயில்ன்றது நம்ம நகர்ல இது வரைக்கும் யாரும் பண்ணாது, நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்ச்சை ஒன்று கட்டி இது பண்ணிருக்கோம். ஸோ ஆர்ச் நம்ம நகர்ல அதான ஒரு இதுவா இருக்கு. ஸோ அப்படி ஒரு இது 2வதா நம்ம சாதிச்சிருக்கோம். இதுவும் நம்ம நகர் மக்கள் ஒத்துழைப்புடன் இந்த ஆர்ச்சும் கட்டி முடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம 3வது நம்ம பார்த்தோம்னா, 1 10 தெருக்கள், மொத்தம் 10 தெருக்கள் உள்ளது. 10 தெருக்களிலும் 1 10 தெருக்கள் பிரதான சாலையோட சேர்த்தா 11 தெருக்கள் உள்ளது. இந்த 11 தெருக்களையும் நம்ம எல்இடி விளக்கு, ஸோ ஒரு தெருக்கும் ஒரு லைட்டை நம்ம முதல்ல பார்த்தோம்னா சின்ன விளக்கா இருந்தது, அதை மாற்றி எல்இடி விளக்கா போடணும்னு முடிவு பண்ணி நம்ம நலசங்கத்துல ஒரு இது ஒன்று போட்ட பிறகு நலச்சங்கத்துல சொன்ன பிறகு எல்லாரும் ஒத்துழைத்த அப்புறம் நம்ம தலைவர் முன்னாள் தலைவர் நம்ம தலைவர் திரு சீனிவாசன் ஐயா அவர்கிட்ட போய் கேட்டப்போ அவர் போட்டுருங்க, அதெல்லாம் தவறே கிடையாது, நீங்க போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம எல்இடி விளக்குகள் நம்ம ஃபுல்லாவே போட்டிருக்கோம். அனைத்து தெருக்களும் எல்இடி லைட் போடப்பட்டுள்ளது. 4வது பார்த்தோம்னா, இப்போ நம்ம தெரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நம்ம தெரு இந்த இடத்துலதான் இருக்கு, இதுதான் 1வது தெரு, இதுதான் 2வது தெரு அப்படின்ட்டு மொத்தம் 10 தெருக்கள் நம்மளுடைய தெருக்கள். இந்த 10 தெருக்களுக்கும் பெயர் பலகை முக்கியமா அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த பெயர் பலகை வைக்கிறதுனால எங்க இருந்தாலும் சரி, நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கினா அவங்க கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி ராதாகிருஷ்ணன் 1வது தெருக்கு போனோம் அப்படின்னா கரெக்டா கொண்டு விட்டுறாங்க ஆட்டோக்காரங்க. அதே மாதிரி 2வது தெருனாலும் சரி, 3வது தெருனாலும் சரி, அவங்களே கேட்கறாங்க இப்போ எந்த தெருவுக்கு நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி ராதாகிருஷ்ணன் அதுல எந்த தெருமா அப்படின்னு கேக்குறாங்க. பிரதான சாலை 1வது தெரு 1வது தெரு 2வது தெருனாலும் இப்படி எந்த தெருவா இருந்தாலும் பாக்குறதுக்கான ஈஸியான ஒரு வழியா இது ஒண்ணு பண்ணி வச்சிருக்கோம். இதுவும் நம்மளுடைய நலச்சங்கத்தின் மூலியமாக செய்த சாதனைகள். அதுக்கப்புறம் 5வது பார்த்தோன்னா, அனைத்து வீடுகளுக்கும் கதவு எண், பிளாட் எண், கதவு எண் என்றது முக்கியமானது ஒண்ணு.
என்ன விஷயம்னா நம்மளுடைய ஒரு ஒரு வீட்டுக்கும் இப்போ ஒன்னாவது தெரு நம்ம வச்சாச்சு. ஒன்னாவது தெருல எத்தனை வீடுகள் இருக்கு அது யாருக்கும் தெரியாது. அத்தனை வீடுகள்ல எத்தனை நம்பர் இருக்கும் அதுவும் யாருக்கும் தெரியாது. சோ ஒரு இது வீட்டுக்கும் வந்து கதவு எண் போடணும் அப்படின்ட்டு முடிவு எடுத்தோம். அதற்கப்புறம் வந்து கதவு எண் போட்டோம். இப்போ இந்த கதவு எண் எங்க இருக்குன்னு சொன்னா நம்மளுடைய இதுல எல்லாருக்கும் கிளியரா தெரியும். அந்த அளவுக்கு கதவு எண் போடப்பட்டிருக்குது. அதுதான் பிளாட் எண்ணுன்னு சொல்லுவாங்க. சோ பிளாட் எண்ணை தான் நம்ம போட்டிருக்கோம், கதவு எண் கிடையாது. சோ பிளாட் எண் நம்ம கொடுத்துருக்கோம். ஆறாவது பார்த்தோம்னா எல்லாமே வந்து மரக்கன்றுகள். சோ நம்மளுடைய முக்கியமான கொள்கையை வந்து நம்மளுடைய இந்த ராதாகிருஷ்ண நகர் அசோசியேஷனோட கொள்கையே வந்து மரக்கன்றுகள் வைக்கிறது தான். இந்த மரக்கன்றுகள் வந்து முக்கியமா அனைத்து தெருக்களுக்கும் வைக்கணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அனைத்து தெருக்களுக்கும் வைக்கும் போது இப்போ சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால முதல்ல பிரதான சாலைக்கு மரக்கன்றுகள் வைக்கணும்னு சொல்லிட்டு கடந்த 2 ஆண்டுகளாக மரக்கன்றுகள் வச்சு அதுக்கு பூண்டு அமைத்து அதற்கு பராமரிப்பு பணிகளும் இது தற்போது வரை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதுல வளர்ந்த செடிகள் எல்லாமே நம்ம பிரதான சாலை முழுதுமாக நீங்க பார்க்கலாம். சோ பிரதான சாலையில ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு மரக்கன்றுகள் அவ்வளவு இதுவா அழகாவே இருக்கு. அதனால ராதாகிருஷ்ணர்ல பிரதான சாலையில ஜேசிபி இயந்திரம் மூலம் நம்மளுடைய ஜேசிபி இயந்திரம் மூலம் பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். எங்கெங்க இது இருக்கோ அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வழியா செய்யறோம். 8வது பார்த்தோன்னா மரக்கன்று அனைத்துக்கும் கூண்டு அமைச்சிருக்கோம். 9வது புது வருடத்தில் நம்ம வருஷம் வந்து நம்ம நலச்சங்கத்துல வந்து டைரி நிர்வாகிகளுக்கு மட்டும் டைரி வழங்குறோம். ஏன்னா நிர்வாகிகள் தான் இதுக்கு தூணாட்டம் இருக்காங்க. என்னன்னா எந்த ஒரு ஒர்க்கா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதுக்கு கூப்பிட்டாலும் ஓடோடி வர்றது வந்து நம்மளுடைய நிர்வாகிகள் மட்டும்தான். அவர்களுக்கு நமது நலச்சங்கத்தின் டைரி வழங்கப்படுகிறது. 10வது வந்து வருடம் வெயில் காலத்துல இப்போ வருது இல்லையா, அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மே மாசம் பாத்தீங்கன்னா கத்திரி வெயில் வருது. கத்திரி வெயில்ல நமது நலச்சங்கத்தின் மூலமா ஏதாவது ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு எல்லாரும் இது பண்ணோம், முடிவெடுத்தோம். அப்போ வந்து நம்மளுடைய இது மூலயமா நமது நலச்சங்கத்தின் மூலயமாக நீர்மோர் வழங்கலாம், பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம். அதன்படி ஞாயிற்றுக்கிழமை காலை 12 மணி அளவில் நம்மளுடைய நலச்சங்கத்தின் சார்பாக நீர்மோர் பந்தல் வைக்கப்படுகிறது. இது அனைத்து ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் முழுவதும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளும் நீர்மோர் வந்து இலவசமாக நம்மளுடைய நலச்சங்கத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது. 11 பொங்கல் திருநாளில் நிர்வாகிகளுக்கு விருந்தோம்பல் நடைபெறுகிறது. பொங்கல் திருநாள்ல வந்து நம்முடைய நிர்வாகிகள் எல்லா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை நிர்வாகிகளுக்கும் நம்மளுடைய இதுல வடபாயசத்துடன் சாப்பாடு விருந்தோம்பல் நடைபெறுகிறது. 12வது வாரம் நம்முடைய நலச்சங்கத்தில் பொதுமக்கள் குறை தீர்வு அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நடைபெறுகிறது. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வந்து மாலை 5 மணிக்கு மேல வந்து நம்ம நலச்சங்கம் ஓப்பனாவே இருக்கும். அங்க வந்து நம்முடைய பொதுமக்கள் யாரா இருந்தாலும் இது குறையா இருக்கு, இதுவா இருக்கு அப்படின்னு சொன்னா அது தீர்த்து வைக்கப்படும் என்றது தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. கடைசியாக கடந்த 2023 வந்து புயல் மழைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நமது நலச்சங்கத்தின் மூலமாக நிவாரண உதவிகள் என்னன்னா பிஸ்கெட்டு, பால் பவுடரு, பால் பாக்கெட்டு, பிரெட்டு, அப்புறம் மெழுகுவர்த்தி இவையெல்லாம் வந்து நம்ம கடந்த 2023 ஆண்டு புயல் மழைக்கு இது பண்ணோம். இது வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் கொடுத்துருக்கோம், பாதிக்கப்படாத மக்களுக்கும் கொடுத்துருக்கோம். அனைவருக்கும் சென்று சேர்ந்திருக்குது இந்த நம்மளுடைய பிரெட், பால் பிரெட் எல்லாமே வந்து சேர்ந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து தீபாவளி பண்டிகை காலங்களில் அனைத்து வீடுகளுக்கும் கடந்த வருஷம் வந்து தீபாவளி பட்டாசு பாக்ஸ் அனைத்து வீடுகளுக்கும் வீடு வீடுக்கு அனைத்து வீடுகளுக்கும் தரப்பட்டுள்ளது என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.